2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு மற்றும் மற்ற 4 மாநிலங்களுக்கு எப்போது என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் பல்வேறு முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. முந்தைய தேர்தலில் பிப்ரவரி இறுதி வாரத்தில் வெளியான அறிவிப்பு இந்த முறை மார்ச் 2ஆம் வாரத்திற்கு தள்ளி போயிருக்கிறது. இதில் என்ன மாதிரியான சவால்களை அரசியல் கட்சிகள் எதிர்கொள்ள நேரிடும் என்பது சார்ந்த பகுப்பாய்வை வழங்குவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அந்த பகுப்பாய்வை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார். திரு கார்த்திகை செல்வன், ஓவர் டு யூ. 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. அரவிந்த் குணசேகரன், பிரியன் உள்ளிட்டவர்களோட நாம் இந்த தேர்தலை தொடங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளுடைய நியூஸ் 18 தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி. 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் என்றாலும் கூட 3 மாநிலங்கள் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய மாநிலங்களாக மாறும். அதில் தமிழ்நாட்டுக்கான தனித்துவமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதேபோல மேற்கு வங்கம், கேரளா, இந்த 3 தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அஸ்ஸாம் தேர்தலும் முக்கியம்தான், புதுச்சேரிக்கான தேர்தலும் முக்கியம்தான் என்றாலும் 3 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்கிற இடத்திலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தங்களுக்கான வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் என்கிற இடத்திலிருந்தும் இதெல்லாம் முக்கியத்துவம் பெறக்கூடிய மாநிலங்களாக மாறுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5,67,7,380 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து அடுத்த ஆட்சி யார் என்பதை தீர்மானிக்க இருக்கிறார்கள். அதற்கான அந்த ப்ரொசீஜரை இப்போ இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இடைவேளைக்கு முன்னாடி அரவிந்த் குணசேகரனும் பிரியன் அவர்களும் குறிப்பிட்டது போல இந்த முறை தேதி ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்தில் தான் இருக்குது. கடந்த முறையே பிப்ரவரி 26 போல தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. மார்ச் 2ஆம் தேதியெல்லாம் நாமினேஷனுக்கான தொடக்க நாளாக இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட இந்த முறையும் அப்படி மிக குறைந்த நாட்கள் தான் நாமினேஷனுக்கான தொடக்க நாட்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நாமினேஷன் முடிவதற்கான நாட்கள் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக என்ன நெருக்கடி, இப்போ கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் இன்னும் இந்த தேதிகள் அப்படிங்கிறது ஒரு பல விஷயங்களை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னே பார்க்கலாம். குறிப்பாக 2 அணிகள் களத்தில் இருக்குது, இன்னும் 2 பேர் களத்தில் இருக்கிறாங்க. 4 முனை போட்டி என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று இப்போது வரைக்கும். அதில் திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச தொடங்கிட்டாங்க. சில கட்சிகளுக்கான எண்ணிக்கை பேசி முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில கட்சிகளோடு பேச வேண்டி இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அவங்க எந்தெந்த தொகுதிகள் என்பதை பேச வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக குழு அமைத்து பேசவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே அவங்க கொஞ்சம் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. அதற்கு பிறகு அவங்க எண்ணிக்கைகளை பார்க்கணும். ரொம்ப சுருக்கமாக கடந்த தேர்தல் இந்த தேர்தல் நம்ம பார்த்தோம்னா இந்த கூட்டணி இருக்கக்கூடிய நெருக்கடியை பார்க்க முடியும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் 234 இடங்களுக்குமான வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. பாதிக்கு பாதி பெண்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க. அவர் நேற்றுக்கு நேரடியாக களத்திற்கு போய் பரப்புரையை திரு சீமான் தொடங்கிவிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் தனித்துதான் என்றுதான் இப்போது வரைக்கும் இருக்கிறார். 60 இடங்களுக்கான நேர்காணலை முடிச்சிருக்கிறாரு. எனவே அவர் யாரோடு சேரப்போகிறார், அவருக்கான கூட்டணிகள் என்ன அப்படிங்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் 2 கூட்டணிகள் பிரதானமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு அரசியல் ரீதியாக பார்க்கலாம். நான் மற்ற விருதுகளுடைய கருத்தையும் கூட நம்ம கேட்கலாம். கடந்த முறையை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக போட்டியிட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 இடங்களில் போட்டியிட்டாங்க. 188 இடங்களில் சின்னமாக உதயசூரியன் சின்னமாக போட்டியிட்டது. இந்த முறை அது குறையும் அப்படிங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய தொடக்க எண்ணிக்கையை பார்க்குறோம். அதாவது சிம்பலாவும் குறையலாம். அதே போல் நேரடி போட்டி திமுக எத்தனை இடங்களில் போட்டியிட முடியும் அப்படிங்கிறதும் கூட தொடக்க நிலையில் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கூட்டணியாக பார்த்தலாம். திமுக கூட்டணியை பார்த்துட்டோம்னா கடந்த முறையிலிருந்து இந்த முறை பேசி முடிக்கப்பட்டது. காங்கிரஸ் எல்லோருக்கும் தெரியும் 28 இடங்கள் முடிச்சிருக்கிறாங்க. அதே போல் மதிமுக 4 இடங்கள் முடிச்சிருக்கிறாங்க. 3 உதயசூரியன் சிம்பல், 1 அவங்களுடைய தனிச்சின்னம் என்று பேசப்பட்டிருக்கிறது. அதே போல் IUML 2 இடங்கள் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. கொங்கு தேசிய கட்சியும் அதுபோல அவங்களுக்கு 2 இடங்கள் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள். இவையெல்லாம் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 38 இடங்களுக்கான எண்ணிக்கைகள் இதுவரைக்கும் பேசி முடிக்கப்பட்டிருக்கு. கட்சிகளுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான இடம் அதில் 7 திமுகவுடைய உதயசூரியன் சிம்பல் சின்னம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எஞ்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இடதுசாரிகள் அவங்க எண்ணிக்கையில் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, குறைக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று முக்கியமாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க இன்னும் கூடுதலான இடங்களை பெறக்கூடிய தேவை அல்லது விருப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. நேற்றைக்கு தான் திரு திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகும் இவங்களுடைய குழுக்கள் பேசி இந்த எண்ணிக்கையை நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த முறை 6 இடங்களில் இடதுசாரிகள் தலா 6 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் 6 இடங்கள்னு போட்டியிட்ட இடத்துல இருந்து
அதிமுகவும் 6 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் மொத்தமா உதயசூரியன் சின்னம். ஆனால் இந்த முறை அவங்க வந்து 4 இடங்கள், 3ல உதயசூரியன், 1 தனிச்சின்னம் இப்படிங்கிற இந்த எண்ணிக்கை வந்திருக்கிறத பார்க்கிறோம். கூடுதலா தேமுதிக வந்திருக்கிறது. தேமுதிகவுக்கான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே இடதுசாரிகள் காங்கிரஸுக்காகவும் தேமுதிகவுக்காகவும் எங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளை வைக்கக்கூடிய இடத்துல இருந்து திமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு குறிப்பா இந்த கூட்டணி கட்சிகளுக்கான எண்ணிக்கைகளை பிரிப்பது அப்படிங்கிறது வந்து நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எண்ணிக்கையை பேசி முடிச்சு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தொகுதிகளுடைய விவகாரங்களுக்கு போக வேண்டியிருக்கும்.